"என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?" அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. எதுக்குன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கடைசில சொல்றேன். ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டா எப்படி? அப்புறம் இது மினி ஸ்டோர் ரூம் மாரி இருக்கே! என்னாச்சு? இந்த பொருள் எல்லாம் ஏன் வெளில வந்துச்சு? அப்படின்னு நெனைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பொருள். எவ்வளோ ஐட்டம்ஸு! இது என்ன ஃப்ரிட்ஜா? இல்லன்னா ஸ்டோர் ரூமா? எனக்கே தெரிய மாட்டேன்து. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரிட்ஜ்ல இத்தன பொருள் நான் பார்க்கறது. இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு புளி, மாவு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதனால இத்தன பொருள் இருக்கு. எங்க ஃப்ரிட்ஜ் நெலைம பார்த்தீங்களா? காக்ரோச்சுங்க. என்னது கரப்பான்பூச்சிங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. வெளில சுத்தறதே கிடையாம, ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு கூட இந்த மாரி அழுக்கு பண்ணுது. எனக்கு அத பார்த்த உடனே காண்டாவுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். நான் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டேன். அந்த என்ன சொல்லுவாங்க? லக்ஷ்மண ரேகா, ஹிட்டு ஜெல்லு எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேன்து. ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகும். இன்னொரு வாட்டிக்கு ஒர்க் ஆவறதில்ல. அந்த நோ என்ட்ரி பேஸ்ட்டு யூஸ் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகுதே தவிர, ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ப்ராடக்ட்டா இருக்கிற காக்ரோச் ஜெல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்களா? அது போட்டு சாவடிக்கணும். அந்த மாரி கோவம் வருது எனக்கு. இல்லன்னா ஃப்ரிட்ஜ்ல கூட போய் இந்த மாரி அழுக்கு பண்ணுமா? அது பார்த்த உடனே எனக்கு காண்டாவுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். நான் இப்படி பண்ணுதே இந்த காக்ரோச்சுங்கன்ற மாரி. அதுக்கு தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, எல்லாமே வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்றதுக்குள்ள அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடும்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரிட்ஜ் ரப்பர் இருக்கு இல்லையா? அதுவும் நல்லா கிளீன் பண்ணி மறுபடியும் மாட்டிக்கலாம். இது சில பேருக்கு தெரியாது. எனக்கு இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். என் சிஸ்டர் சொன்னாங்க, "இந்த ரப்பர் கூட கொஞ்சம் ரிமூவ் பண்ணி, வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம்க்கான்னு" சொல்லிட்டு எங்க சிஸ்டர் சொன்ன பிறகு தான் எனக்கும் தெரிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி நான் அதுக்குள்ளவே வச்சு இந்த மாரி ஸ்க்ரப்பர்த்த நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தொடச்சு வச்சுப்பேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியா அட்டாச் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்றோமோ அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்காக ஒரு முறை சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கிளீனிங்குள்ள போனோம்னா, நான் எக்ஸ்ட்ரா எந்த லிக்விடையும் யூஸ் பண்ண மாட்டேன். சாமான கழுவுற லிக்விட் இருக்கும் இல்லையா? அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதில ஸ்க்ரப்பர் சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா? அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிப்பேன். அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெட் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சுக்கலாம். இல்லன்னா இந்த மாரி வைப்ஸ் இருந்துச்சுன்னா, அதுலவும் நீங்க தொடச்சுக்கலாம். நல்லா தண்ணி தொடச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சோம்னா, ஃப்ரிட்ஜ் நல்லா கிளீன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ப ஒண்ணு செய்யணும். ஃப்ரிட்ஜு கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே பிளக் ரிமூவ் பண்ணி வச்சுடணும். இல்லன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடும் பார்த்துக்கோங்க. அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. கரண்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா பார்த்து வேலை செய்யணும். பிளக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேலை செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் இல்ல நான் அப்படியே செய்வேன் அப்படின்ட்டு நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பிளக் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ராசஸ்க்குள்ள இறங்கணும். என்னோட ஃப்ரிட்ஜ் கிளீன் ஆயிடுச்சுப்பா. பார்க்கறதுக்கே எவ்வளோ பளபளன்னு இருக்கு இல்லையா? புது ஃப்ரிட்ஜ் மாரி. இந்த மாரி 6 மாசத்துக்கோ, இல்ல 1 வருஷத்துக்காச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் நல்லா டீப் கிளீனிங் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்ல நம்ப அப்படியே விட்டுட்டோம்னா, எந்த பொருள் எங்க இருக்குன்ட்டு தெரியாமலே போயிடும். அது இல்லாம நானு வாரத்துல வீக்லி ஒன்ஸ் நம்ப காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா? இந்த டோர் கிட்ட மட்டும் அப்படியே விட்டுடுவேன். அது கொஞ்சம் கண்டுக்க மாட்டேன். இந்த மாரி டீப் கிளீனிங் பண்றப்போ மட்டும் அத கண்டுப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இந்த செல்ஃப்லலாம் இருக்கும் இல்லையா? காய்கறி, பாலு இதெல்லாம் வைப்போம் இல்லையா? அது மட்டும் வீக்லி நானு கிளீன் பண்ணிப்பேன். காய்கறி புதுசா வாங்கிட்டு வந்தப்போ, பழைய காய்கறி ஏதாச்சு அழிஞ்சு போச்சான்ட்டு செக் பண்ணிட்டு, ஏதாச்சும் போச்சுன்னா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு, நல்லா இருக்கிற காய்கறி மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ நம்மளுக்கு தெரியும். சிலது நம்போ வச்சுட்டு மறந்து போயிடுவோம். இதெல்லாம் இருக்கா?" அப்படின்ட்டு மறந்து போயிடும். அது மாசக்கணக்குல அப்படியே கடந்து இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல. அது நெறைய பேர் வீட்ல நான் பார்த்ததுனால சொல்றேன். அப்படி இல்லாம இந்த மாரி வீக்லி ஒன்ஸ் நம்ம காய்கறி வாங்குறப்போ, இல்லன்னா வீக்லி ஒன் டே இதுக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமையல் செய்யணும் அன்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். எது எது அலைஞ்சு போகுது, எது எது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. அப்போ கெட்டு போனதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் இல்லையா சீக்கிரமா? அதுக்காக தான் சொல்றேன். பேசிக்கிட்டே என்னோட ஃப்ரிட்ஜ் நான் கிளீன் பண்ணிட்டேன். பாருங்க, எல்லாமே மறுபடியும் ஸ்டோர் பண்ணியாச்சு. எல்லா மினி ஸ்டோர் ரூமும் மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா, எல்லாமே கெட்டு போற பொருள் ஜாஸ்தி இருக்கிற பொருள்னால ஃப்ரிட்ஜ்ல அரேஞ்ச் பண்ண வேண்டியதா ஆச்சு. பாருங்க, லப்பர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ, சேம் அப்படியே சும்மா அப்படி பிரஸ் பண்ணோம்னா, அது அட்டாச் ஆயிடும். ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிம்பிளா நானு அவரக்காய் காரக்குழம்பு வச்சுக்கினேன். எங்களுக்கு இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாரி மசாலா அரைக்கிறது அந்த மாரிலாம் கிடையாது. காரக்குழம்புன்னா இப்படி தான் சிம்பிளா இருக்கும். காரக்குழம்பு வச்சுட்டு
ரைஸ் வச்சுக்கினா, சிக்கன் இருக்கு. சிக்கன் ஃப்ரை பண்ணணும். ஆனா, எங்க வீட்ல 2 பேர் சாப்பிடவே மாட்டாங்க சிக்கனு. எங்க வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாரு. எங்க பெரியவர் சாப்பிட மாட்டாரு. அவங்க 2 பேரும் நாங்க கண்டுக்கறது கிடையாது. நாங்க 2 பேரு, நானும் என் சின்னவர் மட்டும் சிக்கன் ஃபேனு. ஸோ, நாங்க 2 பேர் மட்டும் ஒரு கட்டு கட்டுவோம். அந்த அளவுக்கு நாங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். சரி சிக்கன் ஃப்ரை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லஞ்ச் வேலை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க நிதானமா சிக்கன் ஃப்ரை செஞ்சுக்கணும். நான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டேன். அதனால எந்த ப்ராசஸும் காமிக்க முடியல. சிக்கன் ஃப்ரை மட்டும் நிதானமா நான் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் செஞ்சதுனால உங்களுக்கு காமிக்க முடியுது. சிம்பிளா தான் இருக்கும். பார்த்துட்டு, "இதெல்லாம் ஒரு சிக்கன் ஃப்ரையா? இது வந்து நான் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறியா?" அப்படின்னு திட்டிக்காதீங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் மட்டும் சூப்பரா இருக்கும். சரி, சரி. சிக்கன் ஃப்ரை எப்படி செய்றதுன்னு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு அது போடுறதா இருந்தா போடலாம். இல்லன்னா நீங்க டைரக்ட்டா ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்கும் நான் போட்டுக்கினேன். மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் போடுறது கிடையாது. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டு, பச்சை மிளகா இருந்தா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லன்னா காஞ்ச மிளகா ஒரு சேர்த்துக்கிட்டு 1 சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள்தூள், கொஞ்சமா உப்பு. ஏன்னா சிக்கன்ல நான் ஆல்ரெடி உப்பு, மிளகாத்தூளு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டு, ஆனியன்ஸ் ஃப்ரை ஆன பிறகு சிக்கன் சேர்த்துக்கிட்டு, சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகி, அதே குக் ஆகும் இல்லையா? அந்த அளவுக்கு சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அப்பப்போ இந்த மாரி கிளறி விட்டுட்டு ஃப்ரை பண்ணோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும். நடுவுல நானு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கினேன். அது சொல்லவே மறந்துட்டேன். சாரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூளு, கொஞ்சம் தனியாத்தூளு, கொஞ்சமா கரம் மசாலா. ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கன்ல சேர்த்துருக்கிறேன். அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு, மிளகாத்தூளு அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா அதோட ஸ்டாப் பண்ணிக்க முடியாது இல்லையா? கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு, மறுபடி எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு, கடைசியா கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை பருப்பு சாம்பார் கூட, இல்ல ரசத்து கூட சாப்பிட்டோம்னு நெனச்சுக்கோங்களேன், இப்போ நெனச்சா கூட வாய் ஊறுது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். என் சின்னவருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு, தனியா அவ வந்து சாப்பாடுல நல்லா சாப்பிட மாட்டா. இந்த மாரி தனியா குடுத்தா தான் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால அவனுக்கு தனியா போட்டு குடுத்துட்டோம். அவ வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவா. நான் வந்து சாப்பாடு கூட தான் சாப்பிடுவேன். அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன செய்றதுன்னே தோணல. என்ன செய்யட்டும் ஆன்ட்டி எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா, அவரு சிம்பிளா டொமேட்டோ ரைஸ் செஞ்சுடு. எப்போ எனக்கு என்ன தோணல, எதுவுமே தோணலன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, டொமேட்டோ ரைஸ் செஞ்சுடு போதும் விடு. சிம்பிளா செஞ்சுடு அப்படின்ட்டு சிம்பிளா நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணிடுவாங்க. நானும் ஈஸியா இருக்கும் இல்லையா? செஞ்சு வச்சுடுவேன். அது வந்து பசங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் அது டொமேட்டோ ரைஸ் செஞ்சேன். எனக்கு மதியம் மீதி இருக்கிற குழம்பு, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணா தானே நாளைக்கு நம்மளுக்கு பாத்திரத்தில இல்லாம இருக்கும். அதனால மதியம் வச்சது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்பவுமே நம்ம பொம்பளைங்க இந்த மாரி மீதி இருக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டே குண்டாயிடும்னு தோணுது. ஏன்னா கீழயும் கொட்ட முடியாது. அதுக்காண்டி நம்ம வயித்துக்குள்ள கொட்டிக்கிட்டு நம்ம இந்த மாரி குண்டாயிட்டே போறோம். என்ன பண்றது? எல்லா வீட்லயும் இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் பைண்டிங் வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். புக்ஸ் எல்லாம் முன்னாடியே குடுத்துட்டாங்க இந்த வாட்டி. சீக்கிரமா குடுத்துட்டாங்க ஹாலிடேஸ்லவே. நாங்களும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சீக்கிரமா இந்த மாரி பைண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா, பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, சீக்கிரமா வாங்கிட்டு வந்துட்டு பைண்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். பசங்களுக்கு ஸ்கூல் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க வீட்ல பைண்டிங் வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? அது கூட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல நாங்க 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். பட் அவரு கேமரா முன்னாடி வரமாட்டேன்னு சொல்ட்டாரு. அதனால என்து மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ஆனா, நான் கொஞ்சம் நல்லா விரும்பி செய்வேன். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் புஷ் பண்ணணும். வாங்க செய்யலாம், சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஆனா, அவங்களும் செய்வாங்க. பட் கேமரா முன்னாடி அவங்க வரமாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் அவங்கள காமிக்க முடியல. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் growth இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். பை பை.